அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யா பன்னீர்செல்வம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஊசினா குத்தம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சு ஒருத்தவங்க வந்து புத்தகம் எழுதியிருக்காங்க. சிம்பங் ரெங்கம் வீரராமன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர், கவிஞர் ஊசி குத்ததான் செய்யும் அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க. அந்த நூலுடைய விமர்சன பார்வை அல்லது கலந்துரையாடல் தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில வந்து பார்க்க போகிறோம். இதை நம்மளுக்கு வந்துட்டு திறனாய்வு அல்லது விமர்சனம் செய்ய போறவங்க வந்துட்டு லட்சுமி அம்மா. அவங்களை எல்லோருக்குமே தெரியும். ஏன்னா ஏற்குறைய ஒரு 3 வருட பயணம் இருக்கு. நான் குறைவா சொல்றேன்னு தெரியல, இருக்கலாம் அதுக்கு மேலேயும். அவங்க வந்துட்டு அவங்களை எப்பயுமே ரொம்ப பெருமையா வந்துட்டு ஒரு விஷயத்துல வந்து சொல்லுவாங்க, நான் தையல்காரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில எங்க எல்லாத்துக்கும் நீங்க வந்துட்டு ஒரு நல்ல உதாரணம் அம்மா. சரி, ரொம்ப நேரம் கடத்த வேண்டாம், நீங்க ஆரம்பிக்கலாம் அம்மா. வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்க அனைவருக்கும் நன்றி. உங்க நேரத்தை, பொன்னான நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு விமர்சனம் செய்யறதுக்காக எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்க கருத்துக்கள் பரிமாறதுக்கு ரொம்ப நன்றி. நான் நேரம் கடத்தாமல் கவிதையை வாசிக்கிறேன். ஆச்சரிய குறி, உன்னை நெருங்கவா முடிந்தது? எப்போதும் மச்சான்களும் மைத்துணிகளும் மோப்பமுடன் பொத்தி பொத்தி பார்க்கும் பூனைப்படை வளையத்தில் நீ வாரி முடித்த கொண்டையில் நீ சொருகி வைத்த ஒற்றை ரோஜா மட்டும் திரும்பி பார்த்து கிண்டல் அடிப்பதை கண் கொட்டாமல் ரசித்தேன். யாருடா அப்பன்னு என பெற்றோர் ஆச்சரியக்குறி வைத்தபோது விழித்தேன். அந்த கூடத்திலும் உன் கொண்டை அழகு, உடுத்தியிருந்த கோலம் பளிச்சென பூத்திருந்ததை அடையாளம் காட்டினேன். வாழ்க்கையில் வாசம் வீசும் ஒற்றை ரோஜாவுக்கு வாழ்த்து பூக்களை தூவுகிறேன். நீ பூக்களின் ரோஜா, நான் வாழ்க்கையின் ராஜா. ஒரு பூவுக்குள் இத்தனை ரகசியங்களா? அட, இத்தனை வழிகளா? இது முதல் கவிதை அவரு எழுதியிருக்கிறாரு. சிம்பங் ரங்கம் வீரராமன் அவரு இந்த கவிதை எப்படி எழுதியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அவரோட சொந்த கற்பனையா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணை பார்த்ததுமே பிடிச்சிரும் பாருங்க ஒரு சிலருக்கு. ஆனா இவரு வந்து அந்த பெண்ணை பார்த்து, அந்த ஒற்றை ரோஜா, அந்த கொண்டை, அதெல்லாம் பார்த்து அவருக்கு வந்து பிடிச்சி போயிடுச்சு போல அந்த பெண்ணை. ஆனா அந்த பெண் வந்து மச்சான், தம்பி, தங்கச்சிங்க எல்லாருமே வந்து பாதுகாப்பா அவங்கள பொத்தி தான் வளர்ச்சிருக்காங்க. அதான் பூனைப்படைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா பாதுகாப்பா தான் அவங்கள கொண்டு வந்து வளர்த்துருக்கிறாங்க. அந்த பெண்ணை அந்த ஒற்றை ரோஜா வச்சிருக்க கொண்டு அந்த கூட்டத்திலே தனியா அவங்கள பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. அது அவரு மனதை கவர்ந்துருச்சு அந்த ஒற்றை ரோஜான்னு நினைக்கிறேன். அதனால அவர் அதை அப்படி எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அவர் மனசுல அந்த காதல் பிறந்ததை பத்தி அவங்க வீட்டுல அவங்க பெற்றோர்கள் அவர்கிட்ட கேட்டப்ப அவரே ஒரு ஆச்சரியக்குறியா நினைச்சிருப்பாரு. எப்படிடா நம்ம வீட்டுல என்னோட மனசை புரிஞ்சு கேக்குறாங்களே அப்படின்னு. எப்படியா அவரும் மழுப்பி அந்த பொண்ணை காட்டிட்டாரு போல. இந்த கூட்டத்துல பாருங்க, அந்த ஒரு ரோஜா பூ வச்சிருக்குதா, அந்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. பளிச்சுன்னு அவர் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அவங்க உடுத்திட்டு போனதுனால அவரு கரெக்டா காமிச்சிட்டாரு அவங்க வீட்டுல இந்த பெண்ணு தான் அப்படின்னு. அப்புறம் அடுத்த வரியில வாழ்க்கையில் வாசம் வீசும். ஒற்றை ரோஜா வந்து எப்போதும், ஒற்றை ரோஜா இல்ல, ரோஜாவே நல்லா வாசனையா தான் எப்போதும் இருக்கும். அது வாழ்த்து பூ மாதிரி தூவுது அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டாரு போல அத. அப்புறம் நீ பூக்களின் ரோஜா, நான் வாழ்க்கையின் ராஜா. பூக்கள்ல வந்து அவங்க ரோஜாவான், வாழ்க்கைக்கு அவர் வந்து ராஜாவான். அவரு அங்க பெருமைப்படுத்திக்கிறாரு அவரை, ராஜா அப்படின்னு. ஒரு பூவுக்குள் இத்தனை ரகசியங்களா? அட, இத்தனை வலிமைகளா? பூவை பத்தி சொல்றாரு. பூவுனா பெண்ணுக்கு உதாரணம் காட்டியே அந்த பூவை சொல்றாரு. எத்தனை ரகசியம் இருக்கும், வலிமை கூட இருக்குது அப்படின்றத அவர் சொல்றாரு. அடுத்த கவிதை. மெல்ல திறக்குமடா கதவு. காதலை பற்றி எழுதுகையில் படுத்த படுக்கையாய் சோம்பி கிடந்த எழுதுகோலும் என்னமாய் நிமிர்ந்து நிற்கிறது, வில்லில் ஏற்றிய நான் போல்.
உயிரும் உடலுமாய் கட்டிலும் தொட்டிலுமாய் பின்னி பிணைந்து நகர்த்திய நாட்களை கனநேரத்தில் மறந்து விரைவு பேருந்தைப் போல் நாளிகை கணக்கில் மனவிலக்குக்கு மன்றாடுகிறான். சின்ன சின்ன கீறலை பெரிதாக்கியபடி மூளையை முடுக்கிவிட அவகாசம் இன்னும் ஒளி உமிழ்ந்தபடி இதயக் கதவை மூடவோ திறக்கவோ சாவி உன்வசம். இந்த கவிதையில வந்து இந்த மனவிலக்க பத்தி அவர் பேசுறாரு. காதல் வந்து காதல் சொன்னாவே நம்மளோட எழுதுகோள் கூட அப்படியே துடிச்சு எழும். எல்லாருக்கும் அது உள்ளதுதான். காதலை பற்றி ஒரு கவிதை எழுதுனா எல்லாருமே எழுத முடியும். ஏன்னா எல்லாருமே நம்ம அந்த அன்பு பாசம் காதலோட இணைந்து வாழ்றோம். அதனால அவர் எழுதுகோளா அதை இங்க கொண்டு இருக்கிறாரு. எழுதுகோள் படுத்து கிடக்குற எழுதுகோள் நிமிர்ந்து நிக்குதான் காதல்னாவே. அப்ப பாருங்களேன், அது ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறார். அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உயிரும் உடலுமாய் கட்டிலும் தொட்டிலுமாய், அது அவங்க வாழ்க்கையை நடத்துனதை பத்தி அவர் போடுறாரு. நகர்ந்திய நாட்கள் கன நேரத்தில் மறந்து, அப்படி அந்த உடலும் கட்டிலும் தொட்டிலுமாய் இருந்தவங்க அந்த கன நேரத்துல அந்த ஒரு மகிழ்ச்சியை மறந்துடுறாங்க. அவங்க வாழ்க்கையை நினைச்சு பார்க்கல அப்படின்றாரு அந்த இடத்துல. அப்புறம் அது வந்து ஒரு பேருந்து போல, விரைவு பேருந்து போல நாளிகை கணக்குல வந்து வேகமா சென்றுதான் அந்த வாழ்க்கை. அவங்க அந்த அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு சீக்கிரமா போயிருதுன்னு சொல்றாரு. அதுதான் விரைவு பேருந்து போல் நாளிகை கணக்கில். அந்த மணி நேரம் கூட நாளிகைக்கு வந்துட்டாரு பாருங்க. அப்ப எவ்வளவு சீக்கிரமா வந்து அந்த வாழ்க்கைய வந்து மறக்க அடிக்கிறதுக்கு மறக்கப்பட்டு இருக்குதுன்றத அவர் அங்க உணர்த்துறாரு. மனவிலக்குக்காக மன்றாடுறாராம். சின்ன பிரச்சனை தான் அது, ஒண்ணுமே பெரிய விஷயம் இல்ல, சின்ன சின்ன விஷயம்தான், அதுக்காக அவர் மன்றாடுறாரு, மனவிலக்கு கேட்கிறாரு அப்படின்றாங்க. இங்க வந்து மூளையை முடுக்கி விட அவகாசம் இன்னும் ஒளி உமிழ்ந்தபடி அப்படின்னு இருக்கிறாரு. யோசிக்க சொல்றாரு. ஒளி எப்படி வெளிச்சமா பிரகாசமா இருக்குதோ அந்த மாதிரி நம்ம மூளையும் நல்லா சிந்திச்சு செயல்படுங்கன்னு சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். இதய கதவை மூடவோ திறக்கவோ சாவி உன்வசம். அப்ப அந்த மனைவி கிட்டதான் இருக்குது, இது மன்னிச்சு விட்டுறலாம், நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு முடிவை வந்து சாவின்ற இதுல சொல்லியிருக்கிறாரு. அந்த பெண்ணுகிட்டதான் இருக்குதுன்றத இந்த கவிதையில அவர் சொல்றாரு. அடுத்து மலையும் மரவள்ளியும். இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. மழை நேரத்துல மரவள்ளி கிழங்கு சாப்பிடுவோம் அப்படின்னு. முன்பு உள்ளவங்களுக்கு இதை பத்தி தெரியும். மரவள்ளியும் மழையும் மரவள்ளியும் வாழ்க்கையோடு ஒட்டி உறவாடியவை. தொடர் மழையில் வேலைக்கு போகாத சூழலில் சுட சுட ஆவி பறக்கும் மரவள்ளி கிழங்கும் பாலில்லா வரக்கோப்பியும் கடுங்குளிருக்கு இதமாய் இருந்தது அன்று. வாழ்க்கை செலவை குறைக்க வயிற்றை ஈடுகட்டிய பங்களிப்பு கடன் பாக்கியும் உண்டு. அதையெல்லாம் நினைத்து பார்க்க இப்போது அவகாசம் இல்லை. செம்மண் வாசத்துடன் முன்னும் பின்னும் இலவசமாய் வந்த மரவள்ளி சந்தையில் பார்த்தபோது எலும்பும் தோலுமாய் எங்களை முறைத்த வண்ணம். விலையை கேட்டால் விலா எலும்பை முறிக்கிறது. சதையே இல்லாமல் அதுக்கும் பவிசு வந்ததாய் நினப்பு. விவசாயத்தை நேசித்தவர்களின் வாழ்க்கையை நசித்து இயற்கை வளங்களை சீரழித்து அடிக்கடி மழையும் கடமையில் இருந்து நழுவி டிமிக்கி கொடுப்பதை எங்கே உணர்ந்திருக்கிறார்கள்? ஒரு கேள்வி கணையோட கொடுத்திருக்கிறாரு. நம்ம தோட்டப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த மரவள்ளி கிழங்கோட அருமையும் வரக்கோப்பியோட அருமையும். வசதி குறைவா இல்லாதவங்க கூட
அததான் ரொம்ப பாவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா வசதின்னா அந்த காலத்துல தோட்டப்புறத்துல இருக்கிறவங்க யாருமே ரொம்ப வசதியா இருந்தது கிடையாது. வறுமை கோட்டு கீழ தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட சம்பளம் குறைவா இருக்கலாம். அதனால அவங்களால அதை இது பண்ண முடியாது. ஆனா இந்த வேளையில இவரு அத ருசிச்சு, ரசிச்சு சாப்பிட்டு வளர்ந்தவருன்னு நெனைக்கிறேன். அந்த சூழல்ல உள்ளவருக்கு தான் இந்த மாரி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது அவர் அனுபவபூர்வமா அனுபவிச்சு எழுதியிருக்கிறாரு. பாருங்க, "கடும் குளிரும் இதமாய் இருந்தது அன்றுன்னு" சொல்லியிருக்கிறாரு பாருங்க. அப்படின்னா அவர் வந்து அத அனுபவிச்சு, அத ரசித்து, அந்த வாழ்க்கையில இருந்ததுனால தான் இந்த கவிதைய அவரால எழுத முடிஞ்சிருக்குது. மழையும் மரவள்ளி கிழங்கையும். வாழ்க்கை பாருங்க அடுத்த வரி கூட, "வாழ்க்கை செலவை குறைக்க வயிற்றை ஈடுகட்டிய பங்களிப்பு கடன் பாக்கியும் உண்டு." பாருங்க, இத கூட கடன் பாக்கி உண்டுன்றாரு. அது வந்து பணம் இல்லாதவங்க, வறுமையில உள்ளவங்களுக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு எந்த வகையில எப்படி உதவி இருக்குன்றது அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு தெரியும். நான் கூட ஒரு எங்க குடும்பத்துல கூட கொஞ்ச காலத்துக்கு நாங்க மரவள்ளிக்கிழங்கு தான். ஒரு நேரம் சோறு தான். மறுநேரம் வந்து மரவள்ளிக்கிழங்கு தான் சாப்பாடு. ஆ எல்லாரும் சாப்பிட்டுருப்போம் மரவள்ளிக்கிழங்கு. ஆனா இதுல அவரு சொல்லியிருக்காரு. அத பத்தி பாருங்க. ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறாரு. செம்மண் வாசம். ம். இப்ப அதே மரவள்ளிக்கிழங்கு சந்தையில விக்கிறாங்களாம். எலும்பும் தோலுமா இருக்குதாம். ஆனா, அது இவர பார்த்து மொறைக்குதாம். பாருங்க. முன்ன உள்ள மரவள்ளிக்கிழங்கு நல்லா பெருசு பெருசா இருக்கும். இப்ப வந்து ரொம்ப சின்ன சின்னதா தான் இருக்குது. அததான் அங்க குறிப்பிடுறாரு. விலைய கேட்டா விலா எலும்பு கூட முறியுமாம். ஏன்னா, இப்ப கிலோ கணக்குல விக்கிறாங்க. அப்பலாம் வந்து புடுங்கிட்டு போங்க. இத பாருங்க, நான் இங்க தோட்டத்துல இருக்கு. புடுங்கிட்டு போங்க. சும்மாவே குடுத்துருவாங்க. அப்படியாப்பட்ட மனசுக்காரவங்க முன்ன உள்ளவங்க. ஒரு ஒரு குடும்பத்துல அதுவே அன்னைக்கு சாப்பாடா ஆயிரும். ஆ அடுத்து, "சதை இல்லாமல் அதுக்கும் பவுசு வந்துருச்சு." ஆமா. மரவள்ளிக்கிழங்க பத்தி சதை இல்ல உடம்புலன்னு சொல்றாரு. அதே வேளையில அதுக்கு கூட மவுசு வந்துருச்சாம். ஆனா விலைவாசி. ஏன்னா விவசாயத்த நேசிச்சவங்களோட வாழ்க்கை வந்து நசிந்து போச்சுன்றாரு. ஆமா. இப்ப யாரும் பயிர் பண்ண மாட்றாங்க. இப்ப வியாபாரத்துக்காகவே ஒரு கூட்டம் பயிர் பண்ணி அத விலை போட்டு விக்கிறாங்க. அத அங்க சொல்லியிருக்கிறாரு. இயற்கை வளங்கள்லாம் சீரழிஞ்சு போச்சுன்றாரு. ஆமா, அப்படிதான் இருக்குது. அதனால மழைக்கு கூட ஒரு இது சொல்றாரு பாருங்க. மழையையும் அது கடமையிலேருந்து நழுவிருச்சாம். இந்த மக்கள் இந்த மாரிலாம் செய்றாங்களே, நம்மளும் ஏன் அடிக்கடி மழை பெய்வானே, நம்மளும் கொஞ்சம் குறைச்சுக்குவோமே அப்படின்னு இத உணர்ந்தீர்களான்னு ஒரு கேள்வியோட முடிச்சிருக்கிறாரு அந்த கவிதைய. அடுத்து அடுத்த கவிதை பார்ப்போம். அம்மாக்களின் ஓடுகளம். இது அம்மாவை பத்தி எழுதியிருக்கிறாங்க. "அம்மாக்கள் ஒன்றும் இளைத்தவர்கள் அல்லர், ஒலிம்பிக் தங்கங்கள். அம்மாக்களைப் போல மரத்துக்கு மரம் ஓடி ஆடி சாதனைகளை வென்றெடுக்க முடியுமா? வருஷம் தவறாது அழுக்காது அஞ்சாறுக்கு மேல் இனவிருத்திக்கு வித்திட்டவர்கள். இடுப்பு வலி அடுப்பு வலி தடைகளை உடைத்து வந்தவர்கள்." அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. இது ஒவ்வொரு தோட்டப்புறத்துலயும் ஒவ்வொரு அம்மாக்களுடைய சூழலை அவர் நல்லா விரிவா இதுல சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, அம்மா வந்து ஒன்றும் இளைத்தவர்கள் அல்ல. யாருக்கு ஒலிம்பிக் தங்கம் எடுக்கிறவங்கள காட்டிலும் நம்ம அம்மாங்கள்லாம் வந்து அந்த மரம் வெட்ட காலையில எழுந்திருச்சு அவங்க ஓடி ஓடி ஒவ்வொரு மரமும் 300 மரம் கொடுப்பாங்கன்னா அப்ப அவங்க அதுல இவ்வளோ சீக்கிரமா அவங்க வேலையை முடிக்கணும் பாருங்க. ஒரு மரத்துக்கு மரம் ஓடி ஓடி அவங்க அதை வெட்டி பால் எடுத்து கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த குறிப்பிட்ட நேரத்துல அவங்க வந்துருவாங்க. அததான் அவர் வந்து ஒலிம்பிக் தங்கங்கள்னு சொல்றாரு. அப்புறம் அது மட்டும் இல்லாம அழுங்காம குழுமா வருஷத்துக்கு ஒரு குழந்தைய பெற்றெடுப்பாங்க. அப்ப இடுப்பு வலி அந்த வலி இந்த வலிலாம் சொல்ல மாட்டாங்க. இப்ப மாதிரி இல்ல. அப்ப வந்து கரு சுமந்தாவே அந்த அம்மாக்கள் வந்து தெரியவே தெரியாது. பிறத வைக்கிறப்பதான் கொஞ்சம் வயிறு தெரியும். அப்புறம் பிறத வச்சிருவாங்க. மீண்டும் அடுத்த குழந்தை மறு வருஷத்துலயே ஒண்ணு பிறந்துரும். அந்த மாதிரி அந்த இனவிருத்தியை பத்தி அவர் சொல்றாரு.
அப்படியாப்பட்டவங்க நம்ம அம்மா. அதுக்கெல்லாம் சளைச்சவங்களே இல்ல. அம்மா வந்து அவ்வளோ பெருமையா சொல்றாரு அம்மாவ. இடுப்பு வலி, அடுப்பு வலின்னு தடைகளை உடைத்து வந்தவர்கள். ஆமா. இது எங்க அம்மாலாம் சொன்னதே இல்ல. எங்க வீட்லயே 9 பேர் பாருங்க. அததான் இங்க அவரு குறிப்பிடுறாரு. உம் அடுத்து மலிவான தரிசனம். உம் எங்கோ ஒரு மூலையில் பாவாடை தாவணியும் சிறுமிகளின் இடைக்கால சீருடையாய் ஜீன்ஸும் பனியனும் இளமை ததும்பும் வஞ்சியரின் நாகரீக சின்னமாய் வயோதிக கிழவிகளுக்கும் ஒப்புக்கு தளர்ந்த உடம்பை மறைக்க கைலியும் மேல் துண்டும் ஆவணமாய் பஞ்சாபி சுடிதார் மெக்சி எல்லாம் அழுத்து போக நைட்டியில் வலம் வர டுவீலரும் தாராளமாய் இடமளிக்க காற்று பலமாய் ஆட்டம் போடும்போது விழிகள் ஆனந்தத்தோடு கொண்டாடுகிறது. உறங்கும் தருணத்தில் உடல் பாகங்கள் ஓய்வெடுப்பதற்கான ஒப்பற்ற கவசத்தில் மலிவான தரிசனம் இன்னும் எவ்வளவு காலத்துக்கோ. ஓ இந்த கவிதையில வந்து அவர் வந்து நைட் ட்ரெஸ் பத்தி சொல்றாரு. இப்ப பொதுவா நம்ம எங்கேயும் பார்த்தாலுமே நம்மவங்க செய்யற தவறு இது. நான் கூட பார்த்துருக்கிறேன். சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட நைட் ட்ரெஸ்ஸோட வராங்க நம்ம தமிழ் பெண்மணிகள். அத பத்தி தான் அவர் வந்து கொஞ்சம் கடிந்து சொல்லியிருக்கிறாரு. பாவாடை தாவணி போய் இடைக்கால சீருடை ஜீன்ஸும் பனியனும் போய் அப்புறம் நாகரிக சின்னமா அந்த கிழவிகளுக்கு கூட இந்த உடம்பு ஓட்டுற மாதிரி கைலியும் மேல் துண்டும் அதையும் போய் பஞ்சாபி சுடிதார் மெக்சி எல்லாம் போய் இப்ப நைட்டில எல்லாரும் மோட்டர்ல போறாங்களாம். அதான் டுவீலரு மோட்டர் சொல்லியிருக்கிறாரு. அதுல போறாங்களாம். இது எல்லாருமே பார்த்துருப்போம். நான்லாம் ரொம்ப கோபப்படுவேன் பார்த்தனா. நான் நேரடியா போய் அவங்ககிட்ட ஏசுவேன். ஏன் நீங்க இந்த சட்டையை போட்டு வரீங்க? உங்களுக்கு வேற சட்டையே இல்லை. எங்களுக்கு அவமானமா இருக்குது. இது அறையில தூங்குற நேரத்துல போடக்கூடிய சட்டையை வந்து நீங்க வெளியே போட்டு வரீங்களே அப்படின்னு நானும் ரொம்ப பேருக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கேன். அவருக்கும் அந்த மன வலி வந்திருக்கு போல. ஆனா அவர் பார்வையில மலிவான தரிசனம்னு ஒரு தலைப்பை கொடுத்து எழுதி இருக்கிறாரு. சிறப்பா இருக்குது. அடுத்து மொழியின் மடி. உழைப்பை கையிருப்பாய் கொண்டவர்கள், கதையில் சதையில்லாமல் வற்றி போனவர்கள். உடைத்து போட எதுவும் இல்லாததால் சக்கைகளை மென்றே இருமுகிறார்கள் இடைவேளையில். எலும்பும் தோலுமாய் உயிரோடு எட்டி நிற்பது மொழி ஒன்றுதான் இவர்களுக்கு. அதன் மடியிலும் கை வைத்து மார்பையே அறுக்க பார்க்கிறார்கள். சிந்தனையை கிறுக்கி வந்து விட்டது கத்தி குரல் வரை. ஒப்புக்கு புத்தியில் வண்ணத்தை மாற்றி மாற்றி உதடுகளை பதப்படுத்துகிறார்கள். சொன்னவனின் குரலை நெரிக்க எவனுக்குள்ளது ராணி. மொழியின் மடியில் உழைப்பை வந்து கையிருப்பா வச்சிருக்கவங்க கதையில சதை கூட இல்லாம வற்றி போனவர்கள் தான் அப்படின்றாரு. உழைத்து போட எதுவும் இல்லாததால் சக்கைகளை மென்றே விழுங்குறாங்க, மென்று துப்புறாங்கன்னு அப்படின்றாரு. எலும்பும் தோலும் உயிரோடு எட்டி நிற்பது மொழி ஒன்றுதான். மொழிய மட்டும்தான் நம்மளுக்கு நிக்கிது, எலும்புந்தோலுமா நிக்கிதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்றாரு. அந்த மொழியிலயும் அவங்க கைய வைக்கிறாங்க அப்படின்றாரு. என்னன்னா நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய மொழி பிரச்சனை தான். நம்மளோட தமிழ் பள்ளி தமிழ் மொழியை பற்றி போதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம எல்லாரும் இது பண்றாங்க இல்லைங்களா? அதை பத்தி தான் அவர் இங்க சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். மொழியை அழிக்கிறதுக்கு என்னென்ன தடைகள் விதிக்கிறாங்க அப்படின்றத
அவரு மறைமுகமா இதுல சொல்லியிருக்கிறாரு. அடுத்து, நல்லா இருக்கணும் சாமியோ, உழைச்சி உழைச்சி ஓஞ்ச கட்டுனவளும் போய் சேர்ந்துட்டா, பிள்ளைகளை நினைச்சு ரெண்டாந்தாரமும் பண்ணிக்கல, வச்சிருந்த பணத்து மேல பசங்க கண்ணு வைக்கல, மோட்டார் சைக்கிள் நான் ஒருத்தன், காடின்னா இன்னொருத்தன், பிக்கல் பிடுங்கல் தாங்காம பிச்சு பிச்சு கொடுத்ததுல எல்லாம் மூலியாச்சு. கூட படிக்க போன பையன் வெள்ளத்தோலை இழுத்து வந்தான், உள்ளே கடைசி வரை கஞ்சி ஊத்துமுன்னு பாலா போன மனசு நம்பி ஏமாந்துச்சு. காலும் கையும் விளங்காதப்ப ஓம்ல தள்ளிட்டு போனவன் தான். பிள்ளைன்னு கொட்டி தொலைச்சிட்டு 5க்கும் 10க்குமா தவிக்கிறத பார்த்தீங்களா? நல்ல நாலு பெருநாளுமா மனசு அல்லாடுறது, எப்படி சொல்றது வார்த்தையால? பிள்ளையை பெத்தா கண்ணீரு, தென்னையை பெத்தா இளநீருன்னு மகராசன் கண்ணதாசன் சொன்னது வயசானப்பத்தான் மண்டைக்கு உரைக்குது. தீபாவளி வந்துருச்சா, வயசானவங்க எல்லாம் ஒண்ணு கூடுறப்ப கடந்த காலத்தை அசை போட்டதுல அன்னைய ராத்திரி தூக்கமே இல்ல. நாலு பெரிய மனுஷன்களுக வந்து போற இடம், வாழ்த்து சொல்லுவாங்க, கட்டி அணைப்பாங்க, பலகாரம் பரிசு பொட்டலத்தோட அங்பாவையும் கொடுத்து சந்தோஷப்படுத்தி போவாங்க. அப்பத்தைக்கு மனசு கொஞ்சம் லேசாகும். பழுத்த மட்டைகளை மறக்காம இவங்களாவது நல்ல நாளுன்னு வரப்போக இருக்காங்களே, நீங்க நல்லா இருக்கணும் சாமியோ. இது வந்து வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. இடையூறுக்கு மன்னிக்கவுமா. இந்த கவிதை வந்து நீங்க அனுப்பலன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கவிதை வந்து குழுல அனுப்பிடுங்க அம்மா. நன்றி. சரிம்மா. இதோட நான் முடிக்கிறேம்மா, இது கடைசி. ஓ சரிம்மா, சரி. இது வந்து இந்த பெத்தவங்களை எல்லாருமே விட்டுட்டு போயிடுறாங்க இல்லைங்களா கடைசி காலத்துல. அவங்க ஆசிரமத்துல இருக்கிறத பத்தி அவர் சொல்றாரு. கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக அந்த தந்தை வந்து உழைச்சி இந்த பிள்ளைங்களை காப்பாத்துறாரு. தாய் இறந்தும் அவர் வேற கல்யாணம் பண்ணாம அந்த குழந்தைகளுக்காக அவர் வாழ்றாரு. அப்படி இருந்தும் பிள்ளைங்க வந்து மோட்டார் வேலு ஒருத்தவங்க அப்படின்னு அவங்க கேட்கக்கூடிய எல்லாமே அவர் செஞ்சு கொடுக்குறாரு. கடைசி மகன் கூட வெள்ளத்தோலை பார்த்து கட்டிட்டு வந்துட்டான்றாரு. அடுத்து அவர் கை கால் விளங்காத போனதும் ஹோம்ல கொண்டு போய் தள்ளி விட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு. பிள்ளைன்னு கொட்டி வளர்த்தது 5ம் 10க்கும் தவிக்கிறத பாத்தீங்களான்னு கேள்வி கேட்டிருக்காரு அங்க. ரொம்ப பாசமா பிள்ளைங்களை நம்ம வளர்த்துட்டு அவங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுத்து கடைசி நேரத்துல நம்மள பார்க்காதப்ப நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அது அங்க விளக்குறாரு. நல்ல நாள் பிறநாளுமா மனசு அல்லாடுது, ஒரு பிறநாள் ஏதாவது வந்துச்சுன்னா மனசு ரொம்ப வேதனையா இருக்குதுன்றாரு. பிள்ளைய பெத்தா கண்ணீர், அதை கண்ணதாசன் சொல்ற அந்த பாடலை அங்க எழுதியிருக்கிறாரு. பிள்ளைய பெத்தா கண்ணீர், தென்னையை பெத்தா இளநீருன்னு. அது உண்மையும் கூட. தீபாவளி வந்துருச்சுன்னா வயசானவங்க எல்லாரும் ஒன்னா கூடுவாங்க. அதாவது இந்த அந்த ஓம்ல உள்ள நடவடிக்கை அவர் சொல்றாருங்க. ஒன்னா கூடி கடந்த காலத்தை பத்தி அவர் விளக்கி சொல்றாரு. அதை பத்தி பேசிக்குவாங்க எல்லாரும். 2-3 பேர் சேர்ந்தோன்னா நம்ம பேசுவோம் பாருங்க பழைய கதையை பத்தி. அது மாதிரிதான் அவரும் அங்க குறிப்பிடுறாரு. அந்த ராத்திரி முழுசும் அந்த கதைகள்லாம் கேட்டதும் இவரோட நினைப்பு வந்து தூக்கம் போயிருச்சுன்றாரு. ஏன்னா இவரும் அதை நினைச்சு அசைப்படுவார். ஐயோ நம்ம பிள்ளைங்களை நம்மள வந்து பார்க்கலையே, நம்மள இப்படி செஞ்சுட்டாங்களா அப்படின்னு அந்த நினைப்புல இருக்கிறனால தூக்கம் கண்டிப்பா வராது. அதுதான் எழுதியிருக்கிறாரு. 4 மனுஷனுங்க, பெரிய மனுஷனுங்க அந்த ஆசிரமம்
வந்து போயிட்டு போற இடம் அது. வந்தாங்கன்னா வாழ்த்து சொல்லுவாங்க, கட்டி பிடிச்சு அனுப்பாங்க. பலகாரம், பரிசு அப்படியெல்லாம் குடுப்பாங்க. அன்னைக்கு என்னமோ மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், லேசா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு நாள மட்டும் சொல்றாரு. அப்புறம் பழுத்த மட்டைகள் மறக்காமல் இவங்களாவது ஆ அந்த பெரியவங்கள சொல்றாரு அங்க. பழுத்த மட்டைகளை மறக்காம இவங்களாவது நல்ல நாளுன்னு வரப்போக இருக்காங்களேன்னு. அந்த அவங்க அவங்கள வந்து கொஞ்சம் நல்லா சொல்றாரு, நல்லதா சொல்றாரு அவரு. கடைசியா அவங்கள வாழ்த்துறாரு. நீங்க நல்லா இருக்கணும் சாமியோன்னு. அவ்வளவுதான். நன்றி. நன்றிம்மா. மிக்க நன்றி. அருமையான கவிதை தொகுப்பு. அருமையான எழுத்து அந்த எழுத்தாளருடையது. அதை தாண்டி உங்களுடைய படைப்பும் மிக சிறப்பாக இருந்ததும்மா. ரொம்ப நன்றி. நன்றி. சரி, ஏறக்குறைய ஒரு ஓகேம்மா. சரி, ஏறக்குறைய ஒரு 7 கவிதைகள் வந்துட்டு நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆக இதனை ஒட்டி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்கு? இல்ல நீங்க உங்களுடைய விமர்சன பார்வை வைக்கிறதுனா அக்கா நீங்க பேசலாம் அக்கா. வணக்கம் அம்மா. கவிதைகள் குறித்து பேசுறதுக்கு முன்னா இந்த கவிஞரை குறித்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அவரோட வயசு குறைஞ்சபட்சம் ஒரு 80க்குள்ள இருக்கும். இந்த வயசுலயும் ஊசி குத்ததான் செய்யும் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு போடுறாருன்னு சொன்னா அவர் எந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்காரு. இந்த இலக்கியம் சார்ந்து தன்னை இந்த இலக்கியத்திற்கு ஒரு ஒப்பு கொடுத்துடணும், அந்த இலக்கியம் சார்ந்து தன்னுடைய பயணம் தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லி இன்னமும் வானம்பாடி தென்றல் இதழ்கள்ல எழுதிக்கிட்டு இருக்கிறவரு. அவரு யாருக்கெல்லாம் அவருக்கு நல்ல பழக்கம் இருக்கோ அவரை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே இங்க நல்லா தெரியும். ஒரு கால் பண்ணா கூட எடுத்ததோட ஓய் காந்தி எப்படி இருக்க அப்படின்னு தான் பேசுவாரு. அதே போலதான் அவருடைய கவிதைகளும் எதுவுமே ஒரு அவர் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் தேடி அந்த மாதிரி அவர் எழுத மாட்டாரு. மிக எளிமையான வார்த்தைகளாக இருக்கும். தாம் பார்க்கிற எந்த ஒரு காட்சிகளையுமே கவிதைகள்ல அதிகம் ஆஹ் கவிதைகள் அது அதிகமான இருக்கும் அந்த மாதிரி கருத்துக்கள். அவரை மாதிரி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அவர் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு புத்தகத்தை வெளியிடலாமா வேணாமான்னு தயக்கம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த நூல் எனக்கு தெரிஞ்சு கடந்த ஆண்டு வெளியீடு செஞ்சாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த வயதை ஒரு காரணம் காட்டாம அவர் எல்லா நூல் வெளியீட்டுகளுக்கும் அவசியம் வந்துருவாரு. யாருடைய நூல் வெளியீடும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கவே மாட்டாரு. ஒரு வேளை உடல் நிலை சரியில்லைன்னு சொன்னா அப்ப மட்டும்தான் வராம இருப்பாரே தவிர தென்றல் வானம்பாடி சார்ந்த எல்லா நிகழ்ச்சிகளும் கண்டிப்பா அவரை பார்க்கலாம். அதனால இன்று இருக்கக்கூடிய இந்த கவிஞர்கள் நிச்சயமாக அவரை ஒரு பெரிய முன்னுதாரணமா எடுத்துக்கணும். வயசை ஒரு காரணம் காட்டல, தன்னுடைய உடல்நிலையை ஒரு காரணம் காட்டல, தொடர்ந்து இலக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் இன்னமும் தென்றல் வானம்பாடியில் எழுதி கொண்டிருக்கக்கூடிய நம் நாட்டின் ஒரு மூத்த கவிஞர் அவரு. உண்மையிலே அவரோட படைப்புன்றப்ப இன்னைக்கு விடுபற்ற கூடாதுன்னு தான் நானே இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு கலந்துட்டேன். லட்சுமி அம்மாவும் நல்ல ஒரு விமர்சனம் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. ரொம்ப எனக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நான் இத பத்தி சொல்லல. ரொம்ப நன்றி நீங்க எடுத்து சொன்னதுக்கு அவரை பத்தி. உண்மையிலேயே அவருக்கு 73 வயசு. இந்த கவிதையை நான் படிச்சதும் ரொம்ப மனசு நெகிழ்ந்தேன். ஐயோ பரவாயில்லையே, ஒரு விடாமுயற்சியா ஒரு புத்தகம் போடுற இதுக்கே இத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. 73 வயசுல போட்டிருக்காருன்னா நான் என்ன வார்த்தை பயன்படுத்துன்னு எனக்கே தெரியல. அவருக்கு உண்மையிலே சல்யூட் எடுக்கணும். நான் இன்னைக்கு அவருக்கு அனுப்பணும்னு தான் நினைச்சேன். ஆனா நான் பேசுறது சரியா என்னன்னு எனக்கே தெரியல. அதனாலதான் அவரை கூப்பிடல. பேசுறது நமக்கு கொஞ்சம் விளங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கு. இப்பெல்லாம் போன்ல பேசுறப்ப கூட அவர் பேசுறது சரியா விளங்க மாட்டுது நமக்கு. அது இல்லாம இந்த வயசுலயே ஒரு விஷயம் நான் இந்த எழுத்துலகம் சார்ந்து பயணிக்க தொடங்கினப்ப என்னுடைய பேட்டி அவசியம் வேணும்னு சொல்லி என்கிட்ட முதல் நபரே அவர்தான். நான் சொன்னேன், நான் அந்த அளவுக்கு இலக்கியத்துல வளரலன்றப்ப அப்படி சொல்லக்கூடாது நீனு, நீ வளர்ந்திருக்கியா இல்லைன்னு நாங்க சொல்லணும். அதனால எனக்கு கண்டிப்பா நீ உன் பேட்டியை கொடுத்தே ஆகணும்னு என்கிட்ட ரொம்ப பிடிவாதமா இருந்தவரு. அதனால இன்றைய இளைஞர்கள் அவரை ஒரு உதாரணமா எடுத்துக்குங்க. அவர் கவிதை சார்ந்து இன்னும் தன்னுடைய பயணத்தை அவர் நிறுத்தல. ஆனா உடல்நிலை எவ்வளவு சூழ்நிலை அவருக்கு சரியில்லைனாலும் அவருடைய பயணம் தொடருதுன்னு சொன்னா அவருக்குள்ள ஒரு தீவிரமான ஒரு தேடல், ஒரு முயற்சி இருக்கு. அதை நிச்சயமாக நாம் அனைவரும் கடைபிடிக்கணும். நன்றி. நன்றி.
நன்றி அக்கா. காந்திபுரம் அக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்தும், பாராட்டும் சொல்லணும். நன்றியும் சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இது கண்டிப்பா கட்டாயப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம்னு நெனைக்கிறேன். கலந்துரையாட இருக்கிறவங்க கிட்டயும், அல்லது விமர்சன பார்வை வைக்கிறவங்ககிட்டயும், நீங்க யார பத்தி எடுத்திருக்கீங்களோ அவங்கள பத்தி சொல்லுங்கன்னு அடுத்த முறை கண்டிப்பா சொல்லணும்னு நெனைக்கிறேன். அத தாண்டி மறக்கிறதுக்குள்ளார இதையும் நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டா வச்சுக்கிறேன் அக்கா. இன்னைக்கு நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த விஷயத்த, அந்த ஐயாவுக்கு எத்தன வயது அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா குழுல சொல்லுங்க. ஏன்னா எல்லோருக்குமே தெரியணும். ஒரு 70 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தர் வந்துட்டு அந்த கவிதைய எழுதியிருக்காங்க. அத ஒருத்தவங்க வந்து விமர்சனம் செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அது எல்லோருமே வந்து கலந்து அத பார்க்கிறது தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலுக்கு சமம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஆக அந்த மாதிரி இருக்கும்போது, குறைவான ஆட்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் போய் சேர்றது வந்துட்டு அந்த அளவுக்கு சரியானதா இல்லன்னு நான் பார்க்குறேன். அதனால தான். சரி அடுத்ததா வந்துட்டு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நாவல் குழுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் வந்து இப்போ ஒரு புத்தகம் எடுத்திருக்கேன். ஆ கீரா அவங்களுடைய புத்தகம். ஆ 96 வயதுல வந்துட்டு அவர் எழுதின நாவல் தான் வந்துட்டு இப்ப நான் எடுத்திருக்கேன். அப்ப 96 வயதுல ஒருத்தர் வந்துட்டு நாவல் எழுதியிருக்காருன்னா, அப்படி அவர் என்ன மாதிரி எழுதியிருப்பாங்க? அதுவும் தலைப்பே வந்துட்டு நம்மள ஈர்க்கக்கூடிய வகையில வந்து இந்த இவள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதான் யோசிச்சேன். இப்ப நம்மளுடைய மலேசியா நாட்டிலேயே வந்துட்டு ஒருத்தர் இருக்காங்க. இத்தன வயசுலயும் வந்துட்டு கவிதை எழுதியிருக்காங்க. ஆ அக்கா சொல்லல அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த கவிதைய படிக்கும்போது ஒரு இளைஞர் எழுதுன மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப இருக்கிற யாரோ ஒரு ஆள் வந்து எழுதியிருக்காங்க. இப்ப வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு இந்த சூழல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இது எல்லோருக்குமே தெரியணும் அப்படின்றது தான். சரி வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா, நீங்க உங்களுடைய மைக் திறந்து பேசலாம். நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேம்மா அவரை பத்தி. அவர் வந்து புனைப்பெயர்ல ஊசின்னு பெயர் கொடுத்து எழுதியிருக்கிறாரு. அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்திலும் ஊசி குத்துற மாதிரி தான் இருக்குதுமா. ஒவ்வொரு கவிதையிலையும் அவர் கொடுத்திருக்கிற அனுபவம் வந்து அப்படிதான் இருக்குது. பழைய நினைவுகளை எனக்கு குத்துற மாதிரி இருக்குது அவர் கொடுத்தது. அதனாலதான் அவர் ஊசி குத்தத்தான் செய்யும் அப்படின்ற அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஓகேம்மா. நன்றி, நன்றி. புதிய தகவல் தான் இதுவுமே. ரொம்ப நன்றிம்மா. சரி வேறு யாராவது உங்களுடைய கருத்துக்கள்? ஒரு பெயரா கூப்பிட்டுறலாமா? அதுக்கப்புறம் தான் வருவீங்களா? எப்படி? சரி. டிவி ராமசாமி அம்மா, ஆசிரியரான்னு தெரியல. ஓகே. வணக்கம்மா. மைக் திறந்துருங்க. உங்களுடைய பார்வை. வணக்கம் அம்மா. நான் புதிதாக தான் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். இருந்த போதும் ஒரு சில கருத்துக்கள் நான் தெரியப்படுத்துறேன். எனக்கு தெரிந்தது. இந்த ஊசி குத்தத்தான் செய்யும் இந்த ஐயா வந்து எனக்கு கடந்த 5 வருடமாக தெரியும். இருந்த போதும் அவருடைய வயதுக்கும் அவருடைய எழுத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. ஒரு இளைஞரை போல துடிப்பாக செயல்படக்கூடியவர். அவர் எழுதிய கவிதைகள் எல்லாமே அந்த மண் வாசம், அந்த காலத்து வாழ்க்கை முறையை வந்து அப்படியே எடுத்து காட்டும். ஏன்னா அதை வைத்து பார்த்துடலாம் அவரோட வயசு எத்தனைன்ட்டு. இப்ப சொல்ல போனாக்கா அந்த மரவள்ளி கிழங்கும் மழையும் என்ற கவிதையை வந்து அவர் எழுதும் பொழுது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து எழுதியிருக்காரு. அப்ப உள்ள வாழ்க்கை முறை எத்தகையானது. இன்னைக்கு பர்கரும் பீஸாவும் சாப்பிட்டுட்டு அது கூட ருசி இல்ல, இந்த உணவு சரியில்லை, அன்னாடிக்கும் எனக்கு நாசிலம்மாவும் பிரியாணியும் வேணும்னு கேட்கிற மக்களுக்கு இடையில அவர் அன்றே சாப்பிட்ட வரக்கொப்பியும் அந்த கிழங்கியும் வைத்து ஒரு கவிதையை புனைந்திருக்காரு. இது வந்து ஒரு இலக்கியமாக மக்கள் வாழ்க்கை முறையை எதிர்கால மக்கள் புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும் என்றே நான் கருதுறேன். அப்படி இருக்கும்போது இது நம்மளோட வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் ஒரு இலக்கியமாக இருக்கும். அந்த படைப்பாளருக்கு ஒரு வெற்றியை தரும். அப்படிதான் நான் மகிழ்ச்சியோட கூற முடியும். ஏன்னா ஒவ்வொரு கவிதையிலையும் அந்த வாழ்க்கை முறை, அவர் வாழ்ந்த காலத்தோட வாழ்க்கை முறையை அப்படியே எடுத்து வந்து போட்டிருக்காரு. இப்ப விலையம் பாருங்க, அந்த விலைய கூட அவர் சொல்லியிருக்காரு. அப்ப 5 காசுக்கு 10 காசுக்கு வாங்கியிருக்கலாம் அந்த அந்த கிழங்க. இன்னைக்கு போய் வாங்கினாக்கா 1 கிலோ 7 வெள்ளி 8 வெள்ளி சொல்றாங்க. அப்ப அந்த கிழங்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு கூட தெரியாது. அதை வாங்கி சமைக்கும் போது தான். இப்ப நம்ம வயசுல உள்ளவங்களுக்கு ஒரு அளவுக்கு அந்த கிழங்கு சாப்பிட தெரியுது, சமைக்க தெரியுது. ஆனா இந்த வருங்காலத்துல உள்ள நமது பிள்ளைகளுக்கோ இல்ல பேர பிள்ளைகளுக்கோ அது என்ன உணவுன்னு கூட தெரியாது. உணவு எப்படி வருதுன்னு கூட தெரியாது. கடையில எல்லாரும் கடையில போய் வாங்குற அளவுக்கு இருக்காங்க. அதான் இது வந்து ஒரு எழுத்தாளன், ஒரு கவிஞன்
அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து கருத்துக்களை மட்டும் சொல்லல, அதோட அவங்க வாழ்ந்த காலத்துல உள்ள நடைமுறைகளை இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போறாங்க. அதுதான் இலக்கியமாக நம்ம பார்க்கிறோம். எனக்கு தெரிந்த கருத்தை சொல்லியிருக்கேம்மா. அது சரியா தவறான நமக்கும் நீங்க எல்லாம் சேர்த்து ஒரு கருத்து சொல்லுங்க. நன்றி. நன்றிமா, நன்றி. கருத்து சரி தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பார்வை மற்றவர்களுக்கு அது ஏதுவா இருக்கா நம்ம பார்ப்போம். இல்ல வேற ஏதேனும் கருத்துக்கள் இந்த கவிதைகளை ஒட்டி நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் தாராளமா பேசலாம். வணக்கம்மா. அடுத்து கூட பேசலாம். மத்தவங்க பேசுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்களேன். நன்றி. நன்றிம்மா. யார் பேசுனதுமா? பேசுமா. சொல்லுங்க டீச்சர். என்னுடைய பார்வையில என்னன்னா, இன்னைக்கு இந்த கவிதை மூலியமா நான் கேட்டுக்கிட்டது கத்துக்கிட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல தலைப்பு வந்துட்டு எனக்கு என்னத்த சொன்னிச்சுன்னா, சில விஷயங்களை நம்ம வாயால சொல்லி புரிய வைக்கணும்னு முயற்சி செய்வோம். ஆனா அது போய் புரிஞ்சுச்சா இல்லையான்ட்டுன்னு கேட்டவங்களுக்கும் தெரியாது, சொன்னவங்களுக்கும் தெரியாது. அத சில சமயங்கள்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வந்துட்டு இந்த கவிதையோட தலைப்பு மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில விஷயத்த இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கவிதைகளை பாத்தீங்கன்னா, நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இந்த நவீன உலகத்துல அவசரமா எதையோ தேடி எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்க பொறுப்புக்கு, அவங்களோட வேலைக்கு தகுந்த மாதிரி எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு சூழல்ல திடீர்னு போற வழியில தெருவுல வந்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க வயதானவர்களோ இல்ல வியாபாரக்காரவங்களோ ஏதாச்சும் உட்கார்ந்து விக்கிறப்ப, அது கொய்யா பழமா இருக்கலாம், இல்லாட்டி பூவா இருக்கலாம். அந்த ஒரு கணம் நின்று நம்மள இப்படி இருக்காங்க, இந்த காலத்துல இருக்கிறாங்க, எதையும் செய்யறாங்க, விக்கிறாங்க அப்படின்ட்டு சட்டுன்னு நிறுத்தி நம்மள ஒரு பார்வை பார்க்க வைக்கும் இல்லையா? அந்த மாதிரி நமக்காகவும் நம்ம சமுதாயத்துக்காகவும் சிந்திக்கிற வகையில அவரோட முதுமையை கவிதை வரியில ரொம்ப அழகாவே கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அவரோட வரிகள். எனக்கே ரொம்ப தன்னம்பிக்கை கொடுக்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப வரிகள். என்னுடைய பார்வையில இந்த கருத்து. நன்றி. நன்றி டீச்சர். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய பார்வைக்கும். அடுத்து வேற யாராவது? சரி, நான் பேர் கூட்டாதான் வருவீங்கன்னு நினைக்கிறேன். நான் வரிசையாவே பேர் கூப்பிடுறேன். அடுத்து வாங்க சார். அனைவருக்கும் அன்பு வணக்கம். விளங்குதுல? தெளிவா இருக்கு. தெளிவா இருக்கு. இவர் வந்து ஓகே, நான் இந்த ராம் தான் முதல்ல பேசணும்னு நினைச்சேன். திவ்யா, ராம் முதல்ல பேச விடுவோமா? உங்களுக்கு ஓகேடா? ஓகே சார். ஓகே, அவரை முதல்ல பேச விடுங்க, கேட்கணும் நானு. ஓகே, ராம். ஐயா நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். சார் பரவாயில்ல சார், முதல்ல நீங்க ஆரம்பிங்க சார். நான் பேசலாமா சார்? பேசுங்க ராம். வணக்கம் அனைவருக்கும். முதல்ல வந்து ஊசி குத்தத்தான் செய்யும் அப்படிங்கிற அந்த தலைப்பை கேட்டோன்னே நான் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நினைக்கல, ஏதோ ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிறது. சில விஷயங்களை வந்து வாழ்க்கையில் நம்ம உணர்த்தும் போது நம்ம வாயால சொன்னா அது அந்த அளவுக்கு குத்துமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா வரிகளால சொல்லும்போது அது உண்மையாலுமே மனதை குத்துது அப்படிங்கிறத வந்து நிறைய இடங்கள்ல அந்த கவிதைகள்ல வந்து ஒவ்வொரு கவிதையும் வந்து அம்மா பத்தி ஒரு பக்கத்து எழுதியிருக்காங்க, ஆசிரமத்துல உள்ள கற்பனையில ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. ஸோ அந்த கவிதைகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில நம்ம மனசுல வந்து எனக்கு என்னமோ குத்திக்கிட்டு தான் இருந்துச்சு அதை படிக்கும்போது. அதன் அடிப்படையில வந்து எனக்கு மனதை ரொம்ப அதிகமா தொட்ட கவிதை வந்து மெல்ல திறக்குமா கதவு அப்படிங்கிறது. ஒரு கணவன் மனைவி கூடிய ஏற்படக்கூடிய ஒரு பந்தம், ஒரு வாழ்க்கை. அது காதல்ல ஆரம்பிச்சு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவங்களோட உறவு வந்து ரொம்ப அழகா, இப்போ உள்ள நவீன காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏற்படுது, உடனே விவாகரத்து பண்றாங்க, அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த 73 வயதுல அவர் எழுதுனதை ரொம்ப அனுபவிச்சு அதை எழுதியிருக்காரு. அவங்க சந்தோஷமா இருந்த அந்த நாட்கள் எல்லாம் நாளிகையில மறந்து போயிருச்சு. அந்த மனவிலக்குக்காக அவர் மன்றாடுறாங்க. ஆனா அந்த மனவிலக்கு ஏற்படுறதுக்கு அங்க ஒரு மனமுறிவு ஏற்பட போகுது, டிவோர்ஸ் ஏற்பட போகுது. ஆனா அந்த டிவோர்ஸ்க்கு காரணம் வந்து சின்ன சின்ன வாழ்க்கையில நடந்த பிரச்சனை தான். கண்டிப்பா அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன தகராறுகள், சின்ன கோபதாபங்கள், அதெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு அதை மனசு விட்டு பேசியிருந்தா அது சரியாயிருக்கும். ஆனா அதை பத்தி யோசிக்காம அங்க ஒரு விவாகரத்துன்னு ஒரு விஷயம் ஏற்பட போகுது. அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு
அந்த விவாகரத்தை வந்து விவாகரத்துக்கு கொண்டு போறதுக்கும் இல்ல சுமூகமா முடிக்கிறதுக்கும் வந்து இதய கதவை மூடவோ திறக்கவோ சாவி உன் வசம் அப்படிங்கிற அந்த கணவன் வந்து அந்த மனைவிக்கு சொல்றான். ஸோ இந்த கணவன் மனைவியோட பந்தத்தை ரொம்ப அழகா மெல்ல திறக்குமா கதவு அப்படிங்கிற அந்த கவிதை வந்து ரொம்பவே வந்து மனசை தொற்றுருக்கு. இது ஒரு வகையில வந்து என் மனசை குத்திக்கிட்டே தான் இருக்கு. நிறைய பேர் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் ரொம்ப அழகா தெளிவா எழுதியிருக்காரு. இது படிக்கும் போது என் மனசுல வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. அதையும் மீறி லட்சுமி அம்மாவுக்கு மிக்க ஒரு நன்றி. அவங்க எப்பொழுதும் சொல்லுவாங்க தையல் கறி அப்படின்னு. ஆனா ரொம்ப அழகா நானே இந்த கவிதை கொடுத்திருந்தா கூட இவ்வளவு அழகா விமர்சனம் பண்ணிருப்பேன்னு தெரியல. அவங்க அவ்வளவு அழகா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா, மிக்க நன்றி. சரி, அடுத்து மதியழகன் சார். ஓகே, மீண்டும் வணக்கம். ஏன்னா ராம் வந்து எங்களோட நாவல் குழுவில் வந்து ஒரு புதிய உறுப்பினர். நல்லா ஆர்வமாக இருக்கார் பையன், நிறையா யோசிக்கிறாரு, நிறையா வாசிக்கிறார். ஆக அவர் பேசணும், அவர் பேசுறதை கேட்கணும்னு நினச்சேன். ஓகே, எனக்கு வந்து இவர் வந்து நல்ல பழக்கம். எப்படி பழக்கம்னா, நான் ஜொஹோதா, என்னோட அண்ணனோட பக்கத்து வீடு. அப்போ நாங்கள் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகக்குள்ள இவர் நட்பு, நல்ல பழக்கம். நம்ம தமிழ் எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசிக்கிட்டே இருப்பார், எழுத சொல்லி நானும் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் அவர்கிட்ட இருந்து. பார்க்கறதுனால ஏசுவார். இப்போ என்கிட்ட பேசுறது இல்லை. ஏன் பேசுறது இல்லைன்னா, நான் எழுதுறது இல்லைன்ட்டு அவருக்கு ஒரு வருத்தம். அவர் வந்து இப்போலாம் ஒரு 2 வாரம் இன்னைக்கு சந்திச்சேன். இந்த கையெல்லாம் அப்படி ஒதுருது. மோட்ரு ஓட்டுறாரு, கை மோட்டர்லாம் அப்படி தள்ளாடுறாரு. பார்க்க பாவமா இருக்கு. ஆனால் அவரோட மோட்டர் இதில் வந்து புக்ஸ் வச்சிருக்காரு, வாசிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு 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 பெரிய, நம்ம வந்து ஒரு கவிதை எழுதுறதுக்கு, ஒரு கதை எழுதுறதுக்கு 1000 காரணம் தேடி வச்சுக்கிறோம். அந்த தள்ளாடுறாரு, மோட்டர் ஆடுது, உள்ளுக்கு புத்தகம் வச்சுட்டு ஒரு 74-75 வயசு ஒரு முதியவர் போறாருன்னா, அது வந்து நமக்கு வந்து ஒரு படிப்பினையை விட்டுட்டு போறாரு. அவர் மோட்டர் பைக் போகக்குள்ள நானும் கவித்துவமா அப்படிதான் யோசிச்சேன். பாரு, மனுஷனுக்கு பாரு, மோட்டரே ஒழுங்கா ஓட்ட முடியல, புத்தகத்தை வச்சு சுத்திட்டு இருக்காது போலன்ட்டு எங்க அண்ணன் குட்டி நான் சொன்னேன். நம்ம ஒரு சில நாவல் எழுதுறோம், சிறுகதைகள் எழுதுறோம், எல்லாம் முடியலன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். நிறைய வேணான்றதுக்கு, முடியலன்றதுக்கு காரணங்கள் நிறைய வச்சிருக்கோம். முடியுன்றதுக்கு நம்ம காரணம் குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட பாடம். ஆனா அதுக்காக இந்த ஊசி குத்தத்தான் செய்யும் இந்த கவிதையில எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டதா எனக்கு தெரியல. இதை நான் அவர்கிட்டயே சொன்னேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆழமா ஒரு ஈடுபாடு எனக்கு ஏற்பட்டது. அப்படி மன்னிக்கணும், ஒரு மாற்று கருத்து நாங்கள் முன்வைக்கிறதாங்க மன்னிச்சிருங்க. இது தனிப்பட்ட கருத்தாக நான் வைக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆழமா எனக்கு தெரியல. நானும் தோட்டத்தில் தான் வளர்ந்தேன். அந்த இதெல்லாம் பார்த்தோம், 20 வயசுக்கு தோட்டத்தில் தான் இருந்தோம், அதெல்லாம் சரிதான். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ உள்ள தலைமுறை விவாகரத்து தவிர லைன் பிரேக் ஆகுது சார். அவங்களுக்கு தெரியல. ஓகே சார். இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து சாரி கேப்சி சத்தமா இருக்கு. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அதை எப்படி அவங்க கற்பனை பண்ணி பார்ப்பாங்க எனக்கு தெரியல. இப்போ நான் எங்க வகுப்புல கூட இந்த போக்கோ கத்தா சொல்லவே முடியாது, அவனுக்கு தெரியாது. நம்ம அப்பா அம்மா பட்ட கஷ்டம் அவனுக்கு தெரியாது. மரம் வெட்டினாங்க, 5 மணிக்கு போனாங்களா, ஏன் 5 மணிக்கு போறாங்கன்னு கேட்கறாங்க. அப்பா அம்மா அடிச்சாங்க, நம்மள திருத்தினாங்கன்னு சொல்லி கேட்டா, ஏன் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போலன்னு கேட்கறாங்க. ஸோ இதுல வந்து ஒரு சில கவிதைகள் வந்து இந்த யங் ஜெனரேஷனுக்கு எந்த அளவுக்கு உதவ போகுதுன்னு சொல்லி தெரியல. நிச்சயமா அந்த மனமுறிவு, அதனால சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக்கி நம்ம வந்து விவாகரத்துக்கு போறோன்றது அந்த கவிதை நான் வரவேற்கிறேன். மற்றது வந்து எனக்கு வந்து புரிஞ்சுது, நான் ரசிச்சேன். ஆனா அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது மிகவும் சிரமம். அதை வந்து இவர் கொஞ்சம் கையாளலாம், அதை வந்து இவர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த புது யங் ஜெனரேஷனை எப்படி அவர் அடையணும்ன்றது வந்து அவரு யோசிக்கலாம், ஒரு விஷயமா வச்சுக்கலான்ட்டு மிகவும் தாழ்மையான இந்த கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார், ரொம்ப நன்றி. சரி, வேறு யாராவது உங்களுடைய பார்வை கருத்து? நம்மளுக்கு இன்னொரு வாங்க டீச்சர். இல்ல மகேஸ்வரி பேசுறாங்கன்னா நான் பிறகு பேசுறேன், ஒன்னும் சொல்லல. அனைவருக்கும் வணக்கம்.
கவிதைகள் தேர்ந்தெடுத்த கவிதைகள் அத்தனை முத்துக்களாக இருந்தன. முதல்ல சகோதரி லட்சுமி அவர்களுக்கு இந்த கவிதைகளை சிறப்பாக விமர்சனம் செய்தமைக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். இந்த கவிஞரை பற்றி சொன்ன சகோதரி காந்தி முருகன் கொடுத்த விவரங்களை கேட்டு உண்மையிலேயே நான் மலைத்து போனேன். சிறப்பு. இந்த வயதிலையும் அவர் புத்தகம் வெளியிட்டு இவ்வளவு சிறப்பா இந்த தலைப்புகள் அத்தனையும் நம்ம சுற்றி இருந்தாலும் கூட சில விஷயங்கள் நம்ம சொல்ல நினைச்சிருப்போம், சொல்லியிருக்க மாட்டோம். இப்ப இந்த நைட்டி போட்ட விஷயங்கள் எத்தனை பேர் மனசுலயே ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். அதை வந்து அழகா படம் போட்டு காமிச்சிட்டாரு அவரு. அப்படி இருக்க இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள் சிறப்பு. நீங்க விமர்சனம் செய்த சகோதரிக்கு வாழ்த்துக்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா. சாந்தா டீச்சர். வணக்கம். முதல்ல லட்சுமி கணேசனுக்கு என்னுடைய வாழ்த்துகள். நன்றி. இரண்டாவதாக மதி சார் சொன்ன மாதிரி தான். ஏன்னா நாங்க வந்து நாவல் குழுவில் இருக்கிறதுனால ரகசிய உரையாடல்கள்லாம் நாங்க பண்ணிப்போம். அப்படி பேசுகின்ற பொழுது இந்த கவிதை அப்படி பெருசா ஈர்த்துச்சா அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி தான் நானும் சார் அப்படி ஒன்றும் எனக்கு ஈர்க்கல சார் அப்படின்ட்டுனேன். ஆனா அது லட்சுமி கணேசன் சொல்லும்போது விஷயம் இருக்கோ அப்படின்னு பார்க்க வைத்தது. அதனாலதான் நான் உங்களுக்கு பாராட்டு சொன்னேன். ஊசி குத்ததான் செய்யும் அப்படின்னா, ஊசியை வந்து ஒழுங்கா அந்தந்த இடத்துல வச்சுட்டு அது குத்தாது. கையில எடுத்து நம்மளா குத்திக்கிட்டு ஊசி வந்து குத்துச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது ஒரு பார்வை. அப்புறம் இந்த கவிதைகள்ல அவருடைய வயது வைத்து பார்க்கும்போது அனுபவத்தை அப்படியே வச்சிருக்கார். கவிதை என்றாலே அதுல வந்து கவித்துவம் இருக்கணும். ஆனா இவருடைய இந்த கவிதைகள் இது நம்ம குழுவுக்கு தான் பாப்பா, ரெக்கார்ட் பண்ணி வெளியே எங்கேயும் போட்டக்கூடாது. இது என்னத்த எழுதுனுச்சு, அப்புறம் என்னத்த டர் பண்ணிச்சு, இவ்வளவு பேசுதுன்னு சொல்லுவாங்க. கட் பண்ணிடுவேன் டீச்சர், கவனமா வச்சுக்கோங்க. கவலைப்படாதீங்க. இது நம்மளுக்குள்ளது. கட் செய்து விடுகிறேன். ஓகே, ரைட். இப்போ கவித்துவம் வந்து கவிதைகள்ல இருக்கணும். நம்ம நிறைய கவிதைகள் பார்ப்போம். அதுல வந்து கவித்துவம் இருக்கணும். ஆனா இந்த கவிதைகள்ல அப்படி கவித்துவம் இருக்கா அப்படின்னு கேட்டா, என்ன கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் எழுதல. அதனால குறைவா இருக்கு அப்படின்னு வேணா ஒரு சேஃபர் ஜோன்ல இருந்து நான் சொல்லிக்கிறேன். அடுத்து அந்த தலைப்புகள் எல்லாம் யதார்த்த வாழ்க்கைக்கு வாழ்க்கையில உள்ள தலைப்புகளா தான் அவர் வச்சிருக்காரு. மதி சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ மரவள்ளி கிழங்கு எங்க இடத்துல வந்து 4 வள்ளி 50 காசு 1 கிலோ. அந்த 4 வள்ளி 50 காசு கொடுத்து நீங்க வாங்கினீங்கன்னா அது எப்படி இருக்கும்னு தெரியாது. அந்த காலத்துலலாம் பக்கத்துல இருக்கோம், சொல்லாம் குளம் புடுங்கிட்டு வந்துடலாம். இப்பயும் புடுங்குறாங்க. மரம் இருக்கு, அந்த செடி இருக்கு, உள்ளுக்கு கிழங்கு இருக்காது. மண்ணை பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. அது இன்னொரு பகுதி. அதாவது மக்களுடைய வாழ்க்கையில உண்மையும் யதார்த்தமும் நேர்மையும் இல்லாம போயிருச்சு அந்த காலத்துல இருந்த மாதிரி. அப்ப இந்த மரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது ஜப்பானியர் ஆட்சி காலத்துல நிறைய பேருக்கு உணவா இருந்தது இந்த மரவள்ளி கிழங்கு தான். அதனாலதான் ஜப்பான்காரனுங்க வந்துட்டு அது வந்து ஒரு டவுன் பீஸா அது இல்லை. ஜப்பான் காலத்துல ஏன்னா சோறு கிடைக்காது, அரிசி கிடைக்காது, மரவள்ளி கிழங்க சாப்பிட்டு தான் மக்கள் வாழ்ந்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ராம் பேசின அந்த விவாகரத்து விஷயம், அது எனக்கு அது ராம் சொல்லும்போது ஒரு கட்டுரை தொகுப்புன்னு நினைக்கிறேன், சிவசங்கரியோட சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கெல்லாம் நம்ம வந்து கோபப்பட்டு உறவை முறிச்சுக்கிட்டு இன்னைக்கும் அது நடக்குது. நம்ம ஒரு 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 திருவிழாவுக்கு போவோம், அது நம்மள பந்தியில உட்கார வைக்கலன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு வந்துருவோம். அப்புறம் ஒரு வீட்டு கல்யாண பத்திரிகையில பேர் போடலைன்னு சொல்லி கோச்சிட்டு போயிடுவோம். அப்புறம் அந்த கல்யாணத்துக்கே நம்ம போக மாட்டோம். இது தலைமுறையா பகையா போயிடும். அது ஒரு சின்ன விஷயம். அந்த மாதிரி தான் இந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த சின்ன விஷயங்கள் பேசினா தீர்ந்து போகும். அதான் அந்த கடைசி வரியில அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, அது சரிப்படுத்துற சாவி உன் கையில தான் இருக்கு. அது கணவனாகவும் இருக்கலாம், மனைவியாகவும் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் கையில தான் அந்த சாவி இருக்கு. அந்த சின்ன பூட்டை இந்த சாவி போட்டு கொஞ்சம் திறந்துட்டாங்கன்னா, அதாவது மனக்கதவை திறந்துட்டாங்கன்னா வாழ்க்கை மயக்கம் இல்லாம இருக்கும். இப்படி லட்சுமி சொல்லும்போது அந்த கவிதைகள்லாம் கொஞ்சம் பார்க்குற அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். லட்சுமிக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். ஆனா இன்னொரு விண்ணப்பமும் நான் உங்களுக்கு வைக்க விரும்புறேன்.
நிறைய நம்ம இந்த கவிதை வகுப்பெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம். அடிக்கடி வாங்க. நீங்க அடிக்கடி வராதனால எங்களுக்கு நீங்களாம் யாருன்னு தெரியாம இருக்கு பாருங்களேன். அதனால அடிக்கடி வாங்க. நன்றி. நிச்சயமாக. நன்றி, நன்றி. ரொம்ப நன்றி டீச்சர். உண்மைதான் நீங்க சொன்னது. ஏன்னா, இப்போ ஒரு கவிதைனாக்க அது நல்லா தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு பார்வை. அ இப்படியும் இருக்கலாம் அப்படின்றது இன்னொரு பார்வை. ஆக இதெல்லாம் பேச கலந்துரையாடல் செய்யும்போது தான் நமக்கே வந்து தெரியுது. அப்ப ஆள் வந்துட்டு அவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. எப்படி கொண்டு போய் சேர்க்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டமிட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது போல. சொல்லுங்க சார். மதியாகன் சார் கை தூக்கியிருக்கீங்க. அதுதான் நானே அவங்க ஆதரிச்சீங்க. லட்சுமி அவங்களுக்கு வந்து ஓகே விளங்குதுல. அவங்களுக்கு நீங்க சிறப்பா செய்தீங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், மன்னிக்கணும். ஓகே எனக்கு என்னன்னா அந்த ஒரு கவிதையில கூட ஒரு பெண் வந்து தலையில பூ வச்சுக்கிட்டு நடந்து போனாங்க, அவரு பார்த்தாருன்றதெல்லாம் வந்து இந்த காலத்துல நடக்குதா? யாருமே முடி கட்டுறதுல நினைக்கிறேன். ஸோ ஸோ என்னன்னா அந்த பழைய அந்த வாழ்க்கை அந்த அழகியல பேசுறதுக்கு இப்போ கற்பனை செய்து பார்க்க முடியும். எனக்கு எனக்கு அது ஒன்று தான். இன்னொன்று இந்த விவாகரத்து கூட இரு மனமும் பேசி ஒரு முடிவு எடுக்கலான்றது வந்து சேரணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த அவைஷன்மைகளை வந்து கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி தான். கமல்ஹாசன் எழுதுறோம் கணவன் மணியும் விவாகரத்து பண்ணலாம், அப்பா அம்மா விவாகரத்து பண்ணக்கூடாது. ஸோ கணவன் மணினா பிள்ளைங்க இல்லை, அவங்க விவாகரத்து பண்ணலாம், அப்பா அம்மா பண்ணக்கூடாது, ஏன்னா பிள்ளைங்க இருக்காங்க. ஆக ஸோ பேசி அப்பா அம்மாவாக இருந்தால் விவாகரத்து பண்ண வேண்டாம், அந்த சாவி அவங்ககிட்ட இருக்கு. கணவன் மணியாக இருந்தாலும் சாவி அவங்ககிட்ட இருக்கு, விவாகரத்து பண்ணலாம். அதாவது இந்த சுதந்திர தாகம் அதெல்லாம் வந்து இப்போ இந்த நவீன உலகத்தில் சேர்ந்துதான் வாழணும் என்று எந்த ஒரு கட்டாயம் இருக்கா? நம்ம அம்மா பாட்டி வாழ்ந்த மாதிரி அடி உதையில வாழ்ந்து எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு 12-13 பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு, எங்கள் அத்தை 16 பிள்ளைங்க, எங்கள் அத்தைக்கு வந்து 16 பிள்ளைங்க, கடைசியில் ஒருத்தம் கூட பார்க்கல. என்னது ஆசிரமத்தில் இருந்தாங்க. ஸோ அது விவாகரத்தில் கூட எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குதான். தேவைப்பட்டால் கணவன் மனைவியாக இருக்கும்போது விவாகரத்தை பண்ணலாம். நன்றி நன்றி. நவீனத்துவமான பார்வை சார். மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்கு. சரி, அதான் நம்ம வந்துட்டு மீண்டும் நிறைய கவிதைகளையும் புத்தகங்களையும் வாசிக்கும் போது தான் ஒரு ஆழமான பார்வை, நம்மளுடைய அறிவார்ந்த பார்வையும் வந்துட்டு அங்கே திறக்கப்படும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆக நீங்களும் வாங்க, உங்களுடைய நண்பர்களையும் கண்டிப்பாக அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி, உங்களுக்கே தெரியும். நம்மளுமே வந்துட்டு நேரம் அங்கங்கே கொஞ்சம் பிச்சு பிச்சு எடுத்தா வரும். அதை தாண்டி இப்போ நாங்கள் யங்ஸ்டர்ஸாக இருக்கும் போது எங்களுக்கே எப்படி அப்படின்னு சொன்னால், உங்களெல்லாம் சொன்னும் போது நீங்களாம் வந்து ஆசிரியர் பணி முடிச்சவங்க இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் அதிகமான வேலைகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கான நேரத்தையும் வந்து நாங்கள் வேல்யூ பண்ணணும். ஆக மிக்க நன்றி உங்கள் அனைவருக்குமே. இன்றைய கலந்துரையாடல் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மணியும் 9 ஆகிவிட்டது. வேறு கருத்துக்கள் இல்லை அப்படின்னு சொன்னாக்க நம்ம அழகாக இந்த கலந்துரையாடல் வந்து முடிச்சுக்கலாம். யாருக்காவது? சரி, மீண்டும் அனைவருக்கும் நன்றி.